Hello guys, welcome to the Xylem. So நான் உங்க ஸ்ருதி மேம். இன்னைக்கு பி பிளாக்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின் ஆஃப் த டே சீரீஸ்ல. சோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அதை பார்த்துடலாம். ஓகே, சோ ஆஸ் யூஷுவல் நம்ம கிளாஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். So Xylemல XPL ஸ்டார்ட் ஆயிடுச்சு, which is Xylem Premier League. Okay, so crash course so ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல. so யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க நீங்களும் இன்ட்ரெஸ்டடா இருப்பீங்க, கரெக்டா? பிகாஸ் எனிவே மே தான் எக்ஸாம் வரப்போகுது, நீட் எக்ஸாம். so அதுக்கு எக்ஸாம் போர்டு எக்ஸாம் முடிச்சிட்டு so crash course ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா so ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. only for 4275 ஆன்லைன் கோர்ஸ் and then உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டேப் வேணும் அப்படின்னா 19,574க்கு பை பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஃபார் தி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் as well as CBSE. ஸோ அகைன் ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 11,899 இன்க்ளூடிங் ஆல் தீஸ் ஃபீச்சர்ஸ். அண்ட் தென் திஸ் இஸ் ஃபார் த நீட் ரிப்பீட்டர்ஸ்க்கு. ஸோ இதுவுமே ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 13,649. And then this is for the fast track batch. In the fast track batch யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லைக் குயிக் லேர்னர்ஸ் ஒன் டே வந்து உங்களுக்கு பர் சாப்டர் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, சோ அதுவுமே ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 8,500 பிரைஸ். ஓகே guys, so இப்போ நம்ம கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமா? Give the structure of diborane. One of the important question, கரெக்டா? so குயிக்கா பாத்துடலாம். so இதுல என்ன சொல்றாங்கன்னா boron atom இருக்கு. so here we have hydrogen, here we have hydrogen. so இப்படி draw பண்ணாம so what is mean by diborane? BH3 twice, கரெக்டா? BH3 twice தான் நான் என்னன்னு சொல்றேன், diborane அப்படின்னு சொல்றேன். அப்போ இதை நான் எப்படின்னு கூட எழுதலாம், I can write B2H6 கூட எழுதலாம். பாருங்க, so boron atom இருக்கு, இந்த போரான் கூட எத்தனை ஹைட்ரஜன் கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்களேன். so 3 ஹைட்ரஜன் கனெக்ட் ஆயிடுச்சு. டிரா பண்ணிட்டேனா it is 1 BH3. இப்ப நான் என்ன பண்ண போறேன், சேம்ல அகைன் இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன், கரெக்டா? டிரா பண்ணியாச்சு. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த போரானுக்கும் அகைன் ஒரு மைல்டு பாண்ட் இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு ஹைட்ரஜன் விட்டுட்டோமா? ஓகே, சோ BH3. சோ அப்ப இங்க ஒரு ஹைட்ரஜனுக்கும் இங்க ஒரு போரானுக்கும் ஒரு வீக் பாண்ட் இருக்கு. சோ இவ்வளவுதான். ஏன் இந்த வீக் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போரான் இஸ் an incomplete octet. அது என்ன incomplete octet? 2 electron 4 electron 6 electron. so லூயிஸ் என்ன சொல்லிருக்காங்க, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் 8 electrons இருந்தாதான் ஆக்டெட், அதான் மோர் ஸ்டேபிள். பட் போரான் இஸ் incomplete octet. so அது ஸ்டெபிலிட்டி பண்றதுக்கு வேண்டிதான் இப்போ இந்த போரான் கூட நெக்ஸ்ட் மாலிக்யூல்ல இருக்கிற ஹைட்ரஜனும் அண்ட் இந்த போரான் கூட நெக்ஸ்ட் மாலிக்யூல்ல இருக்கிற ஹைட்ரஜன்லயும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்லலாம், ஃபேக்கா. ஓகே, ஃபேக்கா அங்க 8 பாண்ட்ஸ் இருக்கு, 2 4 6 8. அதே மாதிரி இங்க வாங்க, 2 4 6 8, கரெக்டா? இவ்வளவுதான் டைபோரேனோட ஸ்ட்ரக்சர், வேற எதுவுமே கிடையாது. சோ நெக்ஸ்ட் ஹைபிரிடைசேஷன் சொல்றேன். ஹைபிரிடைசேஷன் நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாலே என்ன ஃபார்முலா? 4 சிக்மா பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் sp3 ஹைபிரிடைசேஷன். இப்போ இந்த போரானுக்கு எத்தனை சிக்மா பாண்ட்? 1 2 3 4. இதையும் நீங்க பாண்ட்ல தான் கன்சிடர் பண்ணணும். சோ திஸ் போரான் இஸ் sp3 ஹைபிரிடைசேஷன். அகைன் இந்த போரானும் என்னதான் வரும், இட் இஸ் sp3 ஹைபிரிடைசேஷன். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க, இந்த BHB பாண்ட பனானா பாண்ட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அப்போ டைபோரேன்ல 2 பனானா பாண்ட் இருக்கு. திஸ் இஸ் 1 பனானா பாண்ட் and this is 1 banana bond. 2 banana bond, கரெக்டா? இந்த 2 banana bondல மொத்தம் எத்தனை ஆட்டம்ஸ்? 1 2 and then 3. அப்போ 3 சென்டர் 2 எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் 3 சென்டர் 2 எலக்ட்ரான் சொல்றோம்? பிகாஸ் 1 2 3 3 ஆட்டம் இருக்கறனால 3 சென்டர். ஆனா அங்க எத்தனை எலக்ட்ரான் தான் பிக்ஸ்டா இருக்கு, இந்த 2 எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கு, ரைட்டா? சோ இந்த 2 எலக்ட்ரான் தான் என்ன பண்ணும், கொஞ்ச நேரம் இங்க இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இங்க வரும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இங்க இருக்கும், அப்படியே மாத்திட்டே இருக்கும். அப்படின்னாதான் போரானுக்கு ஆக்டெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மூவ் பண்ணிட்டே இருக்கும். அதனால 3 சென்டர் 2 எலக்ட்ரான். புரிஞ்சுதா? அதுக்கடுத்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, see guys, இதுல இந்த ஹைட்ரஜன்
ஓகே, சோ அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் இது எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்கும். உங்ககிட்ட பேப்பர் இருக்கு, அந்த பேப்பர் மேல இந்த ஹைட்ரஜன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஈவன் போரான், சோ போரான் இது எல்லாமே அந்த பேப்பர் மேல இருக்கு. ஓகே, பேப்பர் கூட அப்படியே இருக்கு. ஆனா நம்மளோட யாரு இந்த ஹைட்ரஜன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் அவுட் ஆஃப் த பிளேன், which means பேப்பர் இங்க இருக்குன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன். ஓகே, மேல அண்ட் தென் கீழ இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற போரான் ஹைட்ரஜன் ஆட்டம்லாம் ஒரே பிளேன்ல இருக்கும், ஒரே பேப்பர்ல இருக்கும். அதான் சேம் பிளேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் இந்த பாண்ட் எடுத்துக்கலாம். சோ இதை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை எடுத்தீங்கன்னா ஐ கேன் சே திஸ் இஸ் 2 center 2 electron. பிகாஸ் எத்தனை ஆட்டம், 2 ஆட்டமா, அதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, 2 எலக்ட்ரான். அதனால ஐ கேன் சே இட் இஸ் a 2 center 2 electron. இவ்வளவுதான். இப்ப பாயிண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்துடலாம். ஓகே, சோ இதான் ஜியோமெட்ரி. சோ எல்லாமே இது ஒவ்வொன்றும் sp3 ஆர்பிட்டல். அந்த sp3 ஆர்பிட்டல் ஹைட்ரஜனோட s ஆர்பிட்டல் கூட சிக்மா பாண்டிங்ல இருக்கு. சோ அதான் நம்மளுக்கு ஜியோமெட்ரி. ஓகே, சோ டைபோரேன் அப்படிங்கிறது it contains 2 BH2 units linked by the 2 bridged hydrogen. சோ பாருங்களேன், சோ இது ஒரு BH2 units, இது ஒரு BH2 units. ரெண்டு BH2 யூனிட்டா, இது ஒரு BH2, இது ஒரு BH2. அப்ப இந்த ரெண்டு BH2 யார் கூட கனெக்ட் ஆயிருக்கா, பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அதான் நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்து என்னது, இட் கண்டெய்ன்ஸ் டோட்டல் 8 BH பாண்ட். மொத்தம் எத்தனை BH பாண்ட் இருக்கு, 8 BH பாண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, கவுண்ட் பண்ணிடலாமா. சோ 1 2 3 4. அப்ப இந்த சைடு 4. டோட்டலா we have an 8. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன். சோ 12 வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இருக்கு டைபோரேன்ல. பிகாஸ் 2 எலக்ட்ரான் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஏமாத்திட்டு இருக்கு, இங்க அங்க அங்கன்னு சொல்லி மூவ் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா. சோ there is only 12 வேலன்ஸ் எலக்ட்ரான். பட் அது கோவலன்ட் பாண்ட கம்ப்ளீட் பண்றதுக்கு it is not enough. பட் ஸ்டில் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லலாம். BH3 இருக்கிறத விட டைபோரேனா இருக்கும் போது கொஞ்சம் ஸ்டேபிள். ஏன்னா ஒரு ஃபேக் பாண்ட் இருக்குல்ல, அதனால. சோ 4 டெர்மினல். டெர்மினல் அப்படின்னாலே முடியற இடம். கரெக்ட். சோ இப்ப பாருங்களேன், 4 டெர்மினல் 1 2 3 4. அப்போ 4 டெர்மினல் BH bonds இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்மளுக்கு. 4 டெர்மினல் BH bond, அது 2 center 2 electron. அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரிமைனிங் இருக்கிற BHB பாண்ட் பாத்தீங்கன்னா 3 center 2 electron. அது எவ்வளவு இருக்கு, 2 டைம்ஸா இருக்கு. சோ பிரிட்ஜிங் பிரிட்ஜிங் ஹைட்ரஜன் ஆட்டம் above the plane or below the plane இருக்கும். lie one in the plane, other in the down. ஓகே, சோ அந்த ஹைபிரிடைசேஷன் பாத்தீங்கன்னா sp3 ஹைபிரிடைசேஷன். கரெக்டா. சோ sp3 ஹைபிரிடைசேஷன் தான் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இவ்வளவுதான் டைபோரேன். சோ ஷார்ட் கட்டா எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் நம்ம இங்க கவர் பண்ணிருக்கோம். ஓகே, சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் guys, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஓகேவா. எஸ், சோ திஸ் இஸ் a question for you. நல்லா கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு பேசிக் கொஸ்டின் தான். சோ அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது, இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். Don't forget to like the video and then subscribe our channel. Okay, so we will meet in the next question of the day. Thank you guys.